ஆனா என்ன பண்றது, வயிறும் ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருந்தது. வயிறா மூளையான்னு கேட்டப்போ வயிறுக்குத்தான் முக்கியம்னு. ஏன்னா என்னைக்குமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதில் நம்மளுக்கு முதல் விஷயம் என்னது, வயிறு. அம்மா சொல்லிட்டா வயிறு அப்படி. ஆனா பகவான் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு காதுக்கும் மனசுக்கும் சில உணவை கொடுக்க போறார். வயிறுக்கும் சாமி பஞ்சமேல கொடுத்துட்டு இருக்கார். அதனால்தான் அவருக்கு பேர் என்னது, அன்னதான பிரபுன்னு பேர். சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு மனசுக்கும் சில விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேற எந்த கோவிலுக்கு போனாலும் பார்க்க முடியாத காட்சிங்கிறது இந்த காட்சி தான். இங்கிருந்து 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவு பண்ணி திருப்பதியில போய் ஜருகண்டின்னு ஒரு செகண்டு தள்ளி விடுறதுக்காக அங்க போய் நின்று பார்த்துட்டு வரும். நம்ம ஊர்ல நம்ம சாமி கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு இவ்வளவு அலங்கார சேவை பண்ணும்போது மனசுக்குள்ள தோணும், இப்பதான் ஒரு மைக்கே எடுத்திருக்கிறாருன்னா எவ்வளவு நேரம் பேசுவாருன்னு தெரியலையே, இப்பதான் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நீ எப்ப முடிச்சு நம்ம எப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்ன பண்ணோமோ அதான் பண்ணுவோம். அப்படி வீட்டுல போய் ஒன்றும் பெருசா பண்ண போறதில்லை. அதனால சாமி என்ன பண்ணிட்டார், சில விஷயத்தை கேட்டுட்டு போவன்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எனக்கும் கொடுத்திருக்கிறார். உள்ளதுலயே ஔவையார் வந்து சொன்னாங்க, அரிதுன்னு கேட்டாங்க. நம்ம முருகன் வந்து கேள்வி கேட்டதுல ஒரே ஒருத்தட்ட தான் சுவாமி கேள்வி கேட்டிருக்கிறார். யாரு கேள்வி கேட்டா? சத்தத்தையே காணுமே, குளிர்ல தூங்கிட்டீங்களா சொல்லுங்க, யாரு கேள்வி கேட்டா? கேட்கல, எனக்கே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. முருகன் கேள்வி கேட்டார். யார்கிட்ட கேள்வி கேட்டாரு? ஔவையார் பார்த்திருக்கீங்களா? திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்பீங்க. அது KP சுந்தராம்பாள். ஔவையார் வந்து ஔவையார் சொன்னோன்னே KP சுந்தராம்பாள் நேரம் தான் வரும். அதுல வந்து முருகன் எப்பவுமே பதில் தான் சொல்லுவார். சுவாமி வந்து கலியுகத்துல பேசுற தெய்வம் முருகப்பெருமான். இன்னைக்கு இதா சொல்லக்கூடாது, உண்மையாலுமே மனசறிஞ்சு சொல்லணும்னா எப்ப முருகான்னு நான் பேச ஆரம்பிச்சோனோ அப்பவே சாமி பறக்க வச்சார். குப்பையில் இருந்தவனும் கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் முருகப்பெருமான், அதுவும் வால்பாறை முருகப்பெருமான். அதே மாதிரி வால்பாறையில நடமாடுற தெய்வமா இருக்கிறது யாருன்னா நம்ம தர்மசாஸ்திர ஐயப்ப சுவாமி. சபரிமலையில சுவாமி ஒரே ஒரு தடவை தான் காட்சி கொடுப்பார். எப்போ? 2 தடவை காட்சி கொடுப்பார். எப்பப்போ? அந்த ஆபரண பெட்டி வரும்போது மேல சாமி கூடயே வருவார். அதே மாதிரி மகர ஜோதி அன்னைக்கு ஜோதியா காட்சி தருவார். ஆனா வால்பாறை ஐயப்ப பக்தர் மேல சாமிக்கு எவ்வளவு பாசம் இருந்தா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்துட்டு போறார். அதனாலதான் அவருக்கு பேர் என்னன்னா ஏழை பங்காளன்னு சாமி பேர் வச்சாங்க. மனசறிஞ்சு ஐயப்பான்னு கூப்பிட்டு, ஐயப்பனுக்கு பெரிய ஆடம்பரம் எல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? பெரிய ஆடம்பரம் எல்லாம் கிடையாது. மனசுருகி ஐயப்பனை பூஜை பண்ணா வந்து நிற்பார், பேசுவார். இன்னைக்கு ஒரு 3 விஷயம்தான் சொல்ல போறோம். எத்தனை விஷயம்? வீட்டுக்கு போகும்போது வயிறு நிறைஞ்சு போறது எவ்வளவு முக்கியமோ அதை விட மனசும் நிறையணும், மூளையும் நிறைஞ்சு போகணும். ஏன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, முதல்ல சுவாமி என்ன பண்ணார், இந்த ஐயப்ப வழிபாடுங்கிறது நம்ம இன்னைக்கு நேத்து வந்தது அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்காங்க இப்ப வந்த வழிபாடு, இன்னைக்கு நேத்து கிடையாது. பல கோடி யுகங்களாக இருக்கக்கூடியது இந்த ஐயப்பனுடைய வழிபாடு. எவ்வளவு முருக வழிபாடு எவ்வளவு முக்கியமோ, சிவ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ, அதே வழிபாடு ஐயப்ப வழிபாட்டிலையும் ரொம்ப முக்கியம். இந்த ஐயப்ப வழிபாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னா, மித்த வழிபாட்டுல எல்லாம் சாமி வந்து ஒரு பக்தனுக்கு காட்சி கொடுப்பார். முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார், அதே மாதிரி வாரியார் சாமிக்கு காட்சி கொடுத்தார், வள்ளலாருக்கு கொடுத்தார், சிவபெருமான் 60 நாயன்மாருக்கு கொடுத்தார், பெருமாள் 12 ஆழ்வாருக்கு கொடுத்தார். ஆனா ஐயப்பனுக்கு என்ன சிறப்புன்னா, யாரெல்லாம் தன்னை நோக்கி வராங்களோ அவங்களையெல்லாம் சாமி ஆக்கி விடுவார். மித்த தெய்வம் எல்லாம் வந்து சாமி காட்சி கொடுத்தா சாதாரண மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதுதான் ஐயப்ப வழிபாடு. முதல் விஷயம். இதுல இங்க நிறைய பேர்ல எல்லாத்துக்கும் ஒரு சில சந்தேகம் இருக்கு. ஐயப்பன்னாலே பயமா இருக்கு, ரொம்ப பயபக்தியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சாமிகிட்ட வந்து நீங்க குழந்தைகிட்டயே சொல்லி கொடுப்பீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதரா, சாமி என்ன பண்ணும், கண்ணை அப்படி குத்தி இருந்தா நீங்க தமிழ்நாட்டுல 3/4 பேர் கண்ணே இருந்திருக்காரு.
சாமி கண்ணை குத்துமான்னு கேட்டான். அதனால குழந்தை என்ன பண்ணும்னா, அம்மா சொன்னாலே தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும்னு குத்தலையேன்னு அம்மாட்ட போய் கேட்டா, அது உங்க அப்பா சொன்னார்ரா அதனால சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப அந்த குழந்தைகிட்ட வரும்போதே சாமி மேல பயத்தை உருவாக்கும். சாமி ஒருபோதும் கண்ணை குத்த மாட்டார். அவன் வினையும் அவனை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்க வைப்பார். இங்க இருக்க எல்லாருக்கும் சில கேள்வி இருக்கும். நான் தினமும் சாமியை பூஜை பண்றேன், அவன் கோவிலுக்கே போறதில்ல, நல்லா சந்தோஷமா இருக்கான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எல்லா பாவமும் பண்றான், அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். ஆனா அவன் நான் தினமும் கோயிலுக்கு போறேன், இவ்வளவு பூஜை பண்றேன், ஏன் நான் நல்லாவே இல்லை அப்படின்னு. ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கான்னு போய் அவங்க கிட்ட கேட்டாதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு கற்பனை. ஆனா இந்த வாழ்க்கை எதனால ஆனதுன்னா கர்மவினையினால் ஆனது. என்ன வினைங்க? கர்மவினை. மொத்தம் 3 இருக்கு. எத்தனை? 3. இதெல்லாம் எதுக்குன்னா முடிஞ்சோன்னா டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் முடிச்சு பாஸ் ஆகிறவங்களுக்கு தான் அன்னதானம். அவங்க கிளம்பிடுவீங்க எல்லாரும். வேண்டாம் சாமி பரவாயில்ல, நாங்கள் ஸ்கூல்லையே டெஸ்ட் எழுதுனது கிடையாது, இங்கே நாங்கள் எங்கே டெஸ்ட் எழுதுறது. மொத்தம் 3 கர்ம வினை இருக்கு. பிராப்த வினை, சஞ்சித வினை, ஆகாமிய வினை. இந்த பிறவி எத்தனாவது பிறவியா? அருணகிரிநாதர் சொல்றார், எழுகடல் மணலை அளவிடணும் அதிகம் எனது துயர் பிறவி அவதாரம்ங்கிறார். 7 கடல் மணலை கூடி எடுத்து எண்ணி 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 எண்ணிடலாமா? ஆனா நம்ம எடுத்த பிறவியை எண்ண முடியாம இவங்களை கூப்பிட்டு தனியா ஒருத்தட்ட இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நானே கேட்கிறேன், எத்தனை பேருக்கு மறுபடியும் பிறக்கணும்னு ஆசை இந்த பூமியில? ஒருத்தரும் தூக்க மாட்டாங்க. ஐயோ சாமி என்ன பண்ணணும் போதும் அப்படிங்கிற. அதுல நிறைய கல்யாணமான ஆண்கள்லாம் சொல்றாங்க, ஆமா சாமி போதும். எங்க பாருங்க, அவங்க பின்னாடி சொல்றாங்க விளையாட்டுக்கு சொல்லு. அப்போ எல்லாருக்குமே மீண்டும் பிறக்க கூடாதுன்னு தான் ஆசை. ஆனா அப்படி பிறக்காம இருக்கவே முடியாது. செய்யற ஒவ்வொரு வினையும் அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? திருப்ப 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 பிறந்துகிட்டே இருப்போம். அருணகிரிநாதர் மறுபடியும் சொல்றார், எத்தனை கோடி பிறவி எடுத்தோம்னு யாருக்கும் தெரியாது. அப்ப மனுஷனுக்கு திருப்ப திருப்ப பிறக்காம இருக்கணும்னா இந்த கலியுகத்துல ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு. அதுக்கு பேரு பக்தி மார்க்கம்னு பேர். என்ன மார்க்கம்ங்க? பக்தி மார்க்கம். பக்தினா என்ன? உங்ககிட்ட ஒரு குழந்தை கேக்குது, பக்தினா என்ன? என்ன சொல்லுவீங்க? நேரா போகணும், தேங்காயை உடைக்கணும், தேங்காய் ஒரு மூடி நம்மளுக்கு வரணும், ஒரு மூடி ஐயருக்கு போயிடணும். அதுலயும் சின்ன மூடி நமக்கு வந்துருச்சுன்னா ஐயர் மண்டை உடஞ்சிரும். நாங்க 30 ரூபா போட்டு தேங்காய் வந்தா 10 ரூபா தேங்காய் எங்களுக்கு வந்தது. நேரா விளக்கேற்றி சாமி கையிலேயே கொடுத்துடணும். நம்ம விளக்கு என்ன பண்ணணும்னா நேரா சாமி கையிலேயே கொடுத்துடணும். சூடத்தை ஏற்றி வச்சிடணும். ஒரே ஒரு சூடத்தை ஏற்றிட்டு என்ன சொல்லுவான், இது 35வது சூடம் ஏற்றிட்டு ஒன்றும் நடக்கலை, பரவாயில்ல. இது 10,000 விளக்கு ஏற்றிட்டு ஒன்றும் நடக்கலை, இத்தனை தடவை மலைக்கு வந்துட்டே ஒன்றும் நடக்கு. ஆனா இது வல்ல பக்தி. இதுக்கு பேர் என்னதுங்க? பக்தி அல்ல. அதுக்கு பேர் என்னன்னா ஏடிஎம் மிஷின் அர்த்தம். நம்ம பண்றது இதை கொடுத்தேன், இதை கொடுத்தா சாமி, கொடுக்கலைன்னா மாத்திடுவாங்க, சாமியை மாத்திடுவாங்க. அப்ப என்னன்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறதும் கிடைக்காம போவதும் கடவுளுடைய கிருபையினால கிடையாது, நம்ம செஞ்ச வினையினால. இந்த வினையை மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா சாமி அதனாலதான் கொடுத்தாரு, பக்தின்னு கொடுத்தாரு. பக்தினா என்னன்னா எதையுமே எதிர்பார்க்காம சுவாமிகிட்ட சரணாகதி அடையிறது. என்ன அடையிறதுங்க? அதனாலதான் சாமிகிட்ட என்ன சொல்ற, சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம்னா என்னன்னா, ஐயா உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு ஆதரவு கிடையாது, நீதான் என்னை காப்பாற்றணும்னு சாமி பாதத்துல போய் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது. இந்த சுவாமிகிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சா என்ன நடக்கும்? அதுதான் இங்க கேள்வி. பகவான் ஐயப்பன் சபரிமலையில எப்படி இருக்காருங்கிறதுக்கு ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன். இத்தனை கோடி மக்கள் சபரிமலைக்கு போய்கிட்டே இருக்காங்க, நாளுக்கு நாள். சபரிமலையில சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். சபரிமலை ஐயப்பனை பத்தி இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னா அன்பு குருநாதர் அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒரு குருசாமி இருக்கிறார். அவரு சாஸ்தா வழிபாட்டுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பூதநாத உபாக்கியானம்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். அது எல்லா சாமிமாரும் கட்டாயம் படிக்கணும். அந்த குருசாமியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு சாமி என்ன பண்றாங்க, சபரிமலைக்கு போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கூட்டமே கிடையாது. 5 மணிக்கு மேல சன்னிதானம் போயாச்சு. எத்தனை படிக்கட்டு ஏறி போவாங்க? ஏன் 18 படி ஏறி போகணும்? இந்த கவுண்ட் எல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க, தெரியாம வச்சுக்கிட்டாங்க, ஏறிட்டோம். ஏன் 18 வச்சாங்கலாம் கேட்க கூடாது. நிறைய சாமி மேல போறாங்க, நிறைய சாமி கீழே வர்றாங்க. ஏன் 18 வச்சாங்கன்னா அதான் பின்னாடி சொல்றேன். பயப்படக்கூடாது, இன்னும் லென்த்தா போகுமோன்னு பயப்பட வேண்டாம், முடிஞ்சிருப்பேன். இந்த சாமி மேல போய் 5 மணிக்கு ஐயப்பனை பாக்குறாங்க.
ஐயப்பனை பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? அது அத்தனை பேருக்கு இங்க இருக்க ஒவ்வொரு பக்தருக்கும் இதை கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், எனக்கு திருச்செந்தூர், உங்களுக்கு சபரிமலை, ஒவ்வொரு சில பேருக்கு திருப்பதி, சில பேருக்கு காஞ்சிபுரம். இந்த கோவிலுக்கெல்லாம் போனா என்ன அதிசயம் நடக்கும்னா, நம்ம மனசுக்குள்ள 1008 வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலோட கருவறை கிட்ட போய் நிற்போம். சாமியை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? ஒன்னும் ஞாபகம் வராது, மறந்துட்டு நேரம் பின்னாடி வந்துடும். இதே மாதிரி இந்த ஐயப்ப சாமி மேல போய் நிக்கிறாரு. 5 மணிக்கு நடையில யாரும் சன்னிதானத்துல இல்ல, ஐயப்பன் அவர் மட்டும்தான் இருக்காங்க. திவ்யமான தரிசனம், சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த கண்ணு பண்ணின புண்ணியங்க வேற யாருக்கு கிடைக்கும்? இப்படி வந்து எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? நிறைய பேர் கேட்பாங்க, இதை பார்த்தா என்ன சாமி கிடைக்கும்? பேங்க் அக்கௌண்ட் ஏறுமா? ஏறின மாதிரி தெரியலையே. இதை பார்த்தா என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்குமா? சாமியை பார்த்தா காரு கிடைக்குமா? நிறைய. அதனாலதான் அருணகிரிநாதர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் ஒருத்தன்ட்ட வீடு வரல, ஏன் ஒருத்தன்ட்ட பணம் சேரல, ஏன் ஒருத்தன்ட்ட இதெல்லாம் இல்லை, ஆனா ஒருத்தன்ட்ட நிறைய பணம் இருந்துகிட்டே இருக்குன்னா அதுக்குத்தான் சாமியும். வள்ளுவரும் ஒருத்தர் விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒருத்தர் வறுமையில வாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் பணம் இல்லாம கிடையாது, அவங்க கிட்ட அருள் இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லைங்க? அருள் இல்லைன்னு அர்த்தம். இந்த அருள் என்ன பண்ணும்னா, நம்ம வாழ்க்கை ஓட்ட பாத்திரம். நிறைய பேர் தலையாட்டுறாங்க, ஆமாங்க எவ்வளவு போட்டாலும் போய்கிட்டே இருக்கு, நிறையவே மாட்டிக்குது அப்படின்னு. நம்ம வாழ்க்கை ஓட்ட பாத்திரம். இந்த ஓட்ட பாத்திரத்தை எது அடைக்கும்னா சுவாமியினுடைய அருள் தான் அடைக்கும். அந்த அருள் அடைச்சிருச்சுன்னா வரதெல்லாம் நிற்கும். இதே மாதிரி ஐயப்பன்ட்ட போய் அந்த சாமி நிற்கிறார். 5 மணியிலிருந்து 6, 7, 8, 9 யாரும் இல்லை. சாமி பார்த்துட்டே சரணகோஷம் சொல்றார். சன்னிதானத்தை சுத்துறார், வரார். 10, 11, 12, 1 மணிக்கு மேல ஆகா நம்ம சாப்பிடவே இல்லையேன்னு, சாப்பாடை மறந்து விட்டார். சாமியை பாரு, சாப்பிடவே இல்லையேன்னு சொல்லி 1 மணிக்கு கீழே வந்து எல்லாம் மறுபடியும் வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறாரு. 2 நாள் கழிச்சு குருசாமிட்டு இருந்து போன் வருது, அவருடைய குருசாமிட்டு இருந்து. நீ சன்னிதானம் போனியான்னு கேட்டார். ஆமா சாமி போயிருந்தேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். தோணுச்சு, விரதம் இருந்து போயிட்டேன் அப்படின்னார். சாப்பிடாம போனியான்னு கேட்டார். யாரு கேட்டா? குருசாமி கேட்டார். சாப்பிடாம போனியா? ஆமா சாமி காலையில போனேன், கூட்டமே இல்லை, ஐயப்பனோட அழகை பார்த்தோம்னா மறந்துட்டேன், எல்லாமே மறந்து போச்சு, பசிக்கல, கீழே வந்தேன். பகவான் என் கனவுல வந்தார். வந்து சொன்னாரா, இனிமேல் அவனை சாப்பிடாம சன்னதிக்கு வர வேண்டான்னு சொல்லி சாப்பிட்டு வந்து என்னை பாருன்னு சொன்னான். கலியுகத்துல பேசுற தெய்வம் யாரு? ஐயப்பன். வந்து பேசுவார். இருமுடி தாங்கி ஒவ்வொரு பக்தர்களும் யாரெல்லாம் முறையாக 48 நாள் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிய சாமி வதம் பண்ணுவார். யார வதம் பண்ணுவார்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினுடைய முகம் என்ன முகம்? எருமை தலை. எருமை தலை என்னன்னா, அந்த எருமை என்னன்னா, இந்த எருமையோட குணம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆற நடிச்சா நகருமா நகராதா? நீ வேணா நகர்ந்து போன்றும். ஏரோடு மழை பெஞ்சாலும் அப்படியே தான் இருக்கு, வெயில் அடிச்சாலும் அப்படியே தான் இருக்கு. இதை கொஞ்சம் நம்மளோட ஒப்பிட்டோம்னா, ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தப்பு பண்ணி வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில இது சாஸ்வதம் இல்லை, இறைவனுடைய அருள் தான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசு என்ன பண்ணாது? திரும்பாது, எருமை மாதிரியே இருக்கும். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தமோ குணம்னு அந்த எருமையை கொல்லணும்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 18 விஷயங்களை மாத்தணும். எத்தனை விஷயம்? 18 விஷயம். அது என்ன 18 விஷயம்னா, நிறைவான சொற்பொழிவினுடைய நிறைவு. அப்பப்ப இதை சொல்லணும். அப்பதான் நிறைய பேருக்கு பகீருங்குது. வேற 18, அப்புறம் சாமி சபரிமலை சன்னிதானம் என்ன ஆகிறது? ஏன்னா உலகத்திலே கஷ்டமான விஷயம் எதுங்க? உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறது. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப எப்படி பதில் சொல்றீங்கன்னு மட்டும் பாருங்க. அதை விட கஷ்டமான விஷயம் கேட்கறது. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கீங்க. அது உங்க கஷ்டம் எனக்கும் புரியும். அப்ப என்னன்னா, இந்த 18 விஷயம் ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா முதல் 5 படி எதுன்னா, கண், காது, மூக்கு, செவி, 5 புலன்கள். மொத்தம் எத்தனைங்க? 5 புலன். இந்த 5 புலன் வழியா வர்றதுதான் ஆசை. நான் முன்னாடி சொன்னனே, இந்த பிறவிக்கு எது காரணம்? பிறவிக்கு எது காரணம்? அத்தனை பேரும் பெயில் ஆயிட்டீங்க போங்க. கர்ம. மொத்தம் எத்தனை வினை? 3 வினை. இந்த ஒரு கிளாஸ்ல முன்னாடி இருக்கவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா வாத்தியார் பாருங்க, வாத்தியார்ல எப்பவுமே கிளாஸ்ல 3 ரோ இருக்கும். மொதல் பெஞ்சு, கடைசி பெஞ்சு, நடு பெஞ்சு.
எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னா பெஞ்சு நல்லா படிக்கிறவன்னு அர்த்தம். கடைசி பெஞ்சு நீ என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது போப்பான்றது, அது கடைசி பெஞ்சு. இந்த நடுவு பெஞ்சு என்னன்னா வாய் மட்டும் அசையும், அதை வச்சு என்னன்னா தெரியாது இருந்தாலும் ஆக்ஷன் பண்றது. மொத்தம் 3 வினை, பிராப்த, சஞ்சித, ஆகாமியன்னு 3 கர்மவினை. இந்த கர்மவினை இந்த மாதிரி சமயம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாதுங்க. போய் டாக்டர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்களா? நீங்க போய் யாராவது டாக்டர்கிட்ட கேளுங்க, போய் கேளுங்க, சார் நான் ஏன் பிறந்தேன் சர்ச் பண்ணி சொல்லுங்க. டாக்டர் இருக்கா? சாரி சார். டாக்டர்கிட்ட போய் நான் ஏன் பிறந்தேன்னு கேட்டா சொல்லுவார், நீ ஏன் பிறந்தன்னு எனக்கு தெரியாது, ஆனா உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும், நீ ஏன் பிறந்தன்னு எனக்கு தெரியாது. நம்ம சமயம் சொல்லுது, நம்ம சமயம், நம்மளுடைய தர்மம், ஐயப்ப வழிபாடு இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. ஏதோ போற போக்குல நம்பிக்கையின் வாழ செஞ்சுட்டு போற வழிபாடு கிடையாது. சொல்லுது, ஒரு உயிர் செஞ்ச கர்மவனை இந்த உடலை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷம் 5 இடத்துல போய் சேர்ந்துடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5லையும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் அது எங்க போகுது? அது எங்க சார் சொல்லிட்டு போனாங்க? சரி, சொல்லிட்டு போயிருந்தா போய் பிடிச்சிருப்போம்ல. எனக்கு முன்னா சொத்து சேர்த்து வைக்காம போயிட்டியே, நீ கடனை கட்டாம போயிட்டியே, நேரா போய் பிடிச்சிட்டு வந்துட மாட்டோமா? அதனாலதான் நம்ம சமயம் ஆத்மா புரிஞ்ச அடுத்த நிமிஷம் எங்க போகுமா? மறுபடியும் அது செஞ்ச வினையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஏத்த அப்பா வயிற்றுல போய் அது ஜனிக்கணும், உயிரா போய் ஜனிக்கணும். அது எப்படி சார்? இத்தனை கோடி பேர் இருக்காங்களே, இவங்க வயிற்றுல கரெக்டா போய் அந்த உயிர் எப்படி சேருமா? இந்த செஞ்ச வினையெல்லாம் எங்கெங்க போச்சு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு போச்சு. இந்த வினைக்கு ஏத்த மாதிரி அவங்க அப்பா அந்தந்த அப்பா சாப்பிடக்கூடிய உணவு எங்கிருந்து வருது? ஆகாயத்துல இருந்தா, மண்ணில் இருந்தா? மண்ணில் இருந்து வருது. மண்ணில போய் அந்த வினை சேர்ந்துரும். அந்த உயிர் கரெக்டா போய் அந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த குடும்பத்துல போய் அந்த உயிர் ஜனிக்கும். அந்த உயிர் ஜனிக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள அந்த ஆத்மா உருவாகும் போது சாமி ஒரு கம்மை தடவி போடுறாரு. என்ன கம்மு தெரியுங்களா? மனசுங்கிற கம்மு. அந்த மனசுங்கிற கம் இருந்தாதான் வினை ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. அது ஒட்டதுக்கு 1 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? 1 வருஷம் ஆகும். அதனாலதான் குழந்தை பிறந்தோம்னா ஜாதகம் எழுதக்கூடாது 1 வருஷத்துக்கு. நீங்க குழந்தை தொட்டில இருக்கும் போது அழுகுதுன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். வலிக்குது, கொசு கடிச்சிருச்சுன்னு. ஆனா ஏன் சிரிக்குது? அழுகுதுன்னா உனக்கு வந்து பிறந்துட்டேனேன்னு அழுகுது, அது வேற விஷயம். இப்ப ஏன் சிரிக்குதுன்னா ஏதோ ஜென்மத்தினுடைய வினை ஞாபகம் வருதுன்னு அர்த்தம், ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த வினை எப்படி வேலை செய்யும்னா, போன ஜென்மத்துல ஒரு அளவு கூடி ஒருத்தனுக்கு உதவி பண்ணல, அளவு கூடி ஒருத்தனுக்கு சாப்பாடு போடலைன்னா, அந்த சாப்பாடே போடாம இருந்தும் பிறருக்கு கொடுக்காம ஒருத்தன் பசியினால வாடும் போது அதை பார்த்துட்டு பேசாம இருந்த பாவத்தை போக்கணும்னா, அவன் எந்த வினையை அனுபவிச்சானோ அதே வினை அவனுக்கு வயிற்றுக்கு வந்து சேரணும். அந்த வினையை எப்படி அனுபவிக்கிறதுனா, அது ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 புலன் இருக்கு பாருங்க, கண், காது, மூக்கு, செவின்னு. எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றோமோ அதை பார்க்கும், எதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது கேட்கும். அவன் வினைக்கு தகுந்த மாதிரி அந்த 5 புலனும் ஆசை இருக்கும். சும்மா ஒரு சின்ன உதாரணம், காப்பி ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் சொல்றாரு நீங்க காப்பியே குடிக்காதீங்கன்னு. வெளியே வருவோம், காப்பி இனிமேல் குடிக்க கூடாதுன்னு நினைப்போம். உள்ள இருந்து ஒருத்தன் சொல்லுவான், கடைசி காப்பி தான், ஒன்றும் ஆகாது, ஒரு காப்பியில நீ ஒன்றும் உயிர் போகாது. அன்னைக்கு ஆரம்பிச்சிடும், மறுபடியும் என்ன ஆகும்? வந்துகிட்டே இருக்கு. இப்படி 5 புலன்ல ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு சாமிய நினைக்கவே விடாம அந்த பண்ண வினைக்கெல்லாம் அந்த பாவத்துக்காகவும் பணம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்காகவும் சாமி கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லுவோம்? உன்னை தேடி இப்படி வரனே, என்னை போட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஐயப்பன் உள்ள இருந்து சொல்வார், நானா உன்னை காப்பி குடிக்க சொன்னேன் கேட்பாருல ஐயப்பன். அப்ப என்னன்னா 5 புலன் முதல்ல 5 படி ஆச்சா? இந்த 5 படியை தாண்டினோம்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே 8 வகையான கெட்ட குணங்களோடு பிறப்பான். அது என்னன்னா, ஆணவம், கண்மம், மாயை, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், அசூயை, தம்பம்னு இந்த 8 வகையான கெட்ட குணங்களும் அவனுக்குள்ள இருக்கும். இந்த 8 வகையான கெட்ட குணங்களும் இந்த கர்மவனை அனுபவிக்கிறதுக்காக இன்னமும் அவனை படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, விழுந்து சாமி கும்பிடுவாங்க. வெளியே போன அடுத்த நிமிஷம் இவன்னா சாமி கும்பிட வந்துட்டான், இவனை பத்தி எனக்கு தெரியாதா? வெளியே போனோன்னே சாமி உள்ள வந்து நினைப்பார், உங்களையெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதான்னு சாமி நினைப்பார். அப்ப இந்த ஒவ்வொரு குணமும், அந்த ஒவ்வொரு குணத்தையும் நிறைய சொல்லலாம்.
புரியறதுக்காக சொல்றேன். இந்த 8 குணத்தை கடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 5 புலனும் 8 குணமும் அதையும் தாண்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது 3 குணத்தினால. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ரஜோகுணம், தமோ குணம், சாத்வீக குணம். இது 3ஐயும் கடந்ததுக்கு அப்புறம் வித்தை அவித்தை மொத்தம் 18. இந்த 18ஐயும் ஒரு மனுஷன் கடக்கணும்னா பகவான் ஐயப்பன்ட்ட போய் அவங்க அப்பா கேட்டார். பகவான் ஐயப்பனுடைய அப்பா யாரு? சிவபெருமானா? சிவபெருமான் தான். பகவான் ஐயப்பன் பாண்டிய மன்னனுக்கு வயிற்றுல பிறக்கல, கைலாயத்திலிருந்து மகிழ்ச்சியை கொண்டு பாரத இந்த உலகத்துல பக்தியை நெறி பண்ணணுங்கிறதுக்காக ஆகாச கங்கையிலிருந்து பகவான் பரமேஸ்வரனுடைய உத்தரவு கிணங்க சிசுவாக மாறி பம்பைங்கிற சொல்லக்கூடிய கங்கைகிட்ட போய் சாஸ்தா கேட்கிறார், நான் பூமியில போய் பிறக்கணும், ஒரு சிறந்த இடத்தை எனக்கு சொல்லுன்னு சொன்ன ஆகாச கங்கை பகவான் ஐயப்பன்ட்ட சொல்ற, நான் இந்த பூலோகத்துல என் பெயரை மாத்தி எப்படி ஆகாசத்துல ஓடுறனோ அதே மாதிரி இந்த பூமியில ஓடக்கூடிய இடம்தான் பம்பை. இந்த ஆகாச கங்கையில வந்து குழந்தையா மாறு, உன்னைய நான் போய் பம்பையில விடுறேன்னு சொல்ல அந்த பம்பை கரையில குழந்தையா மணிகண்டன் இருக்கிறார். பாண்டிய மன்னன் பார்க்கிறான், எடுக்கிறான், வளர்க்கிறான். வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளும் பகவானுடைய அற்புதங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் முடிஞ்சு கடவுள் தான் நம்ம வயிற்றுல வந்து நம்மளுடைய குலத்துல வந்து பிறந்திருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயப்பன் கடவுள் அந்த பரந்த ஒரு நிலைக்கு போறார். ஐயப்பா உன்னை வந்து நான் பார்க்கணுமே, எப்படி பார்க்கறது? அப்பதான் பாண்டிய மன்னனுக்கு பகவான் சாஸ்தா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். பகவான் கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனுக்கு கீதையை சொன்னாரோ அதே மாதிரி சாஸ்தா சொன்ன கீதை தான் பூதநாத உபாக்கியானம். அந்த பூதநாத கீதையில தான் பகவான் ஐயப்பன் சொல்றார், கலியுகத்துல நான் வந்து நடமாடும் தெய்வமாக இருப்பேன், ஆனால் என்னை வந்து நேர்ல பார்க்கணும்னா 48 நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னார். எத்தனை நாள்? 48 நாள். அந்த 48 நாள் முதல் விரதம் யார் இருந்தானா? அகஸ்தியர் இருந்தார். யார் இருந்தார்? அகஸ்தியர் இருந்தார். அகஸ்தியர் இங்கிருந்து 48 நாள் அப்படியே நடைபயணமா விரதம் இருந்து போகும்போது திருநெல்வேலி பக்கத்துல பொன் சொரியும் முத்தையனார் கோவில் ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம அப்படியே மாத்தி சொரிமுத்தையனார்னு பேரை மாத்தி இருக்கு. அந்த கோயில்ல அகஸ்தியர் தரிசனம் பண்ணும் போது தேவர்கள் எல்லாம் வந்து தங்க மலர் பொழிஞ்சாங்க. என்ன மலர்? தங்க மலர். இங்க கொஞ்சம் பொழிஞ்சா நல்லா இருக்கும். என்ன மழை பெய்யணும்? தங்க மழை பெய்யணும். அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்கிறாங்க? தங்கம்னு வச்சிருக்காங்க. எந்த நேரத்துல தங்கம்னு வச்சாங்களோ தங்குறதே கிடையாது வீட்டுல, அதனால பேர்லயாவது தங்கட்டும்னு தங்கம்னு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கும் அந்த சொரிமுத்தையனார் கோவில் சுத்தி இன்னைக்கும் அந்த தங்கத்தினுடைய துகள்கள் இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி அகஸ்தியர் தான் 48 நாள் விரதம் இருந்தார். அதுல பகவான் ஐயப்பன் சொன்னார், யார் ஒருவன் 2 முடிகளை தூக்கி கொண்டு வருகிறாரோ. எத்தனை முடி கட்டுறாங்க? 2 முடி. சொற்பொழிவனுடைய முக்கியமான நிறைவு பகுதி அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா அங்க அடுப்புல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குபு குபுன்னு, இங்க வயிற்றுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குபு குபுன்னு. இதுவும் கேட்குது அதுவும் கேட்குதுங்கிற மாதிரி. எத்தனை முடி கட்டிட்டு வர சொன்னார்? 2 முடி. ஏன் 2 முடினா நம்ம பிறந்ததுக்கு காரணம் என்ன? 2 வினைகள், மொத்தம் 2 வினை, பாவ வினை புண்ணிய வினை. புண்ணியம் நிறைய பண்ணுனா என்ன சார் ஆகும்னா அடுத்த ஜென்மத்துல சுகபோக வாழ்க்கையா வாழலாம், எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சில வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா முயற்சியே பண்ணாம எல்லாம் அவங்கள தேடி வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா புண்ணியம். சில பேர் தலையிலா நின்னாலும் ஒண்ணும் வராது, காரணம்னா பாவ வினை. அப்ப இந்த 2 வினையும் வேண்டாம் சாமி, 2 வினையும் எனக்கு வேண்டான்னு ஒரு பக்கம் பாவ வினை, ஒரு பக்கம் புண்ணிய வினை, 2 இருமுடி. அதுக்குள்ள என்ன இருக்குங்க? தேங்காய். தேங்காயில என்ன ஊத்துறோம்? நெய் ஊத்துறோம். ஏன் நெய் ஊத்தணும்? குழந்தை சொல்லுச்சு ஐயப்பனுக்கு பிடிச்சது அப்படி. இந்த பால் இருக்குல்ல, கறந்த இந்த பாலும் இந்த உடம்பும் ஒண்ணு, அதனாலதான் பேர் என்ன உடம்பு வச்சிருக்காங்க? பாலா போன உடம்பு. என்ன உடம்பு? ஏன் தயிரா போன உடம்புன்னு சொல்லக்கூடாதா? மோரா போன உடம்புன்னு சொல்லக்கூடாது? என்ன பாலா போன உடம்பு? என்னன்னா இந்த பால் என்ன பண்ண, கறந்து வச்சு காய்ச்சாம வச்சா என்ன பண்ணுங்க? கெட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம், ஃப்ரிட்ஜுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். அது இருக்கிற வரைக்கும் எதுக்கும் அழிவே கிடையாது, எல்லாமே ஜீவன் முக்தி தான். தக்காளியில ஆரம்பிச்சு சட்னியில ஆரம்பிச்சு பல வருஷம் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஆனா இந்த பாலை கறந்து காய்ச்சாம வச்சா கெட்டு போயிடும். காய்ச்சினா எத்தனை நாள் நல்லா இருக்குங்க? 1 நாள் நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் இப்படி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?
நீங்களா பேசுங்க, முடிச்சிருங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படி. ஏன்னா நம்ம பதில் சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. கேள்வி கேட்டுதான் பழக்கம். நேரம் ஐயப்பன்ட்டு போய் ஏன் இப்படி பண்ற, உனக்கெல்லாம் என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, நான் பேசுறது கேட்கலையா? அந்த பாலை கறந்து காய்ச்சி வச்சா ஒரு நாள் நல்லா இருக்கும். தயிரா மாத்துனா ஒரு வாரம் நல்லா இருக்கும். அதே அதுல இருந்து வெண்ணெய் எடுத்தா ஒரு மாசம் நல்லா இருக்கும். நெய்யா மாத்துனா கெடவே செய்யாது. அப்ப இந்த உடம்பு பால் இதுக்குள்ள கெட்டு போகாத நெய்யுங்கிற ஆத்மான்னு இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா 48 நாள் சரணகோஷம் சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு உள்ளுக்குள்ள தோன்றக்கூடிய காம குரோத லோப மத மாச்சரியங்கிற அத்தனை மகிழ்ச்சியும் காலையில எந்திரிச்சு ஐயப்பான்னு தலையில தண்ணியை ஊத்தின அடுத்த நிமிஷம் பகவானுடைய நினப்பு வேற எதுக்கும் நினப்புறாரு. நேரா கோவிலுக்கு போறோம், பகவானை பாக்குறோம், உள்ளுக்குள்ள ஐயப்பன் என்ன பண்றாரா, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கைக்கு மோசமா இதை வரைக்கும் படுத்திட்டு இருந்த ஒவ்வொரு மகிழ்ச்சியும் சம்ஹாரம் பண்ணி 48 நாள் அந்த கெட்டு போன பாலா இருந்த உடம்ப கடைஞ்சு அதுல இருந்து எதை எடுக்கிறாரு, நெய்யை எடுக்கிறார். நெய்யை எடுத்து எங்க கொண்டு வர சொல்றார், மேல வர சொல்றார். மேல வந்ததுக்கு அப்புறம் 5 மலையும் தாண்டி 18 படியில ஐயப்பா இந்த 2 வினையும் தூக்கிட்டு வரேன், என்னை எப்படியாவது பாதத்துல சேர்த்துக்கன்னு ஐயப்பனை போய் பார்த்தா மேல சொல்றார். ஒரே ஒரு வரியில பதில சொன்னார். 18 படி கடந்து மேல போய் சாமியே சரணம் ஐயப்பான்னு பார்த்தா மேல பகவான் சின்முத்திரையோட ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டார். என்ன தத்துவம்? தத்துவ மசி. எதை நீ இது நாள் வரைக்கும் தேடிக்கொண்டிருந்தாயோ. சரிங்க, ஏன் இத்தனை பேர் இங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? சாமி கும்பிடுறது கரெக்டான. ஏன் சாமி கும்பிடுறீங்க? வீட்டுல இருக்க முடியல சாமி, அதனால கோவிலுக்கு வந்துடுறோம். ஏன் சாமி கும்பிடுறோம்? நல்லா இருக்கணும், கரெக்ட் தானே? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நீங்க எது கேட்டாலும் ஐயப்பன் கொடுப்பார், சத்தியமா கொடுப்பார். இது விளையாட்டுக்கு கிடையாது, சத்தியமா கொடுப்பார். என்னன்னா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் உடம்போடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தால், பலவினையா புதுவினையா கணம் கணம் என்னை துடிக்க வைத்தாயின்னு இத்தனை பேர் ஏன் நிக்கிறோம்னா ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள 1008 வேண்டுதல்கள், அது அத்தனையும் பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த சன நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். மறுநாள் ஏதாவது கேட்காம இருப்போமா? பையனுக்கு கல்யாணம் நடந்தா மட்டும் போதும் சாமி, வேற எதுவும் கேட்க மாட்டேன். பையனுக்கு கல்யாணம் நடந்தா முடிஞ்சிரு சாமி, ஒரு குழந்தை மடியில இருந்தா போது, வேற எதுவும் கேட்க மாட்டேன். குழந்தை வளரும், அது நல்லா படிச்சா மட்டும் போதும், படிச்சிரும், வேலைக்கு வந்துடும், அது நல்ல வேலைக்கு போனா மட்டும் போதும். ஐயப்பனும் பாப்பார் கேட்டு நல்ல வேலைக்கு போயிட்டா ஒரு நல்ல கல்யாணம் நடந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். நல்லா கல்யாணம் நடந்துடும், மறுபடியும் ரொட்டேஷன் ஆரம்பிக்கும். ஐயா அட பாவி ஒரு விட்டு இத்தனை, ஆனா அத்தனையும் கொடுப்பார். திருப்தியும் சந்தோஷம் வருமானு கேட்டா வரவே செய்யாது. இன்னைக்கு நீங்க போய் சாப்பிடுறீங்க, பசிக்குது, சாப்பிட்டோன்னா வயிறு என்ன பண்ணி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இல்ல என்ன பண்ண சொல்லுது, தூங்க சொல்லுது. தூங்குனா சந்தோஷம் வருதா? கனவுல எல்லாமே வருது, ஈபி வருது, இஎம்ஐ வருது, எல்லாம் வருது. சரி, கனவு தான், மறுபடியும் எந்திரிச்சா வயிறு என்னது பசிக்குது. அப்ப எது சந்தோஷமா? ஐயப்பன் சொன்னார், இது நாள் வரைக்கும் நீ எதை சந்தோஷம் ஆனந்தம்னு தேடிக்கிட்டு இருந்தியோ அது உனக்குள்ள இருக்கிற நான் தான் உண்மையான ஆனந்தம். 48 நாள் எந்தெந்த ஐயப்ப பக்தர்கள் முறையாக 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறார்களோ இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில கிடைக்காத ஆனந்தத்தை சத்தியமான அந்த தெய்வம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்குன்னா ஒவ்வொரு தடவையும் ஐயப்பனுடைய சபரிமலை மகர விளக்கு முடிஞ்சுன்னு பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க, சாமி பூஜையை ஏத்துக்கிட்டாரா, சாமி பூஜையை ஏத்துக்கிட்டாரா. எத்தனை சாமிமார் வந்தாங்க, எத்தனை சாமிமார் ஐயப்பனை பார்த்தாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு லிஸ்ட் வரும், லட்சம் கோடி லிஸ்ட் வரும். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, எத்தனை ஐயப்பமார ஐயப்பன் பார்த்தார். எப்படிங்க? ஐயப்பன் பார்த்தார். லட்ச சாமிமார்கள் ஐயப்ப மலைக்கு போறாங்க.
எத்தனை பேர் ஐயப்பனுடைய அருள் கிடைச்சிருக்கும்? 10,000, 20,000. இதுவரைக்கும் வந்த எண்ணிக்கை 7. இதுவரைக்கும் வந்த எண்ணிக்கை 7. அப்ப நம்ம பக்தி பொய்யா? கிடையாது. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு சாமி வழிக்கு போகணும். அது 48 நாள் முறையாக விரதம் இருக்கணும். பம்பையில போய் இருமுடி கட்டக்கூடாது, இங்கிருந்துதான் கட்டி போகணும். 48 நாள் விரதம் இருக்க முடியலையா? கவலையே வேண்டாம், ஐயப்பன் நம்மளை தேடி வருவார். ஆனா இந்த மனசையும் உடம்பையும் தகுதிப்படுத்தணும். ஐயப்பா, இந்த 48 நாள் விரதம் இருக்கிற பிச்சைய எனக்கு போடுன்னு ஐயப்பன்ட்ட கேட்கணும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஐயப்பன் பரிபூரணமாக குடிகொண்டு எப்படி இங்க ஆனந்த ஊஞ்சல் ஆடுகிறாரோ அதே மாதிரி உங்க மனசுலையும் ஆடணும்னு சொல்லி, இந்த ஐயப்ப வழிபாடுங்கிறது சாதாரணம் கிடையாது. யாரெல்லாம் மனமுருகி ஐயப்பனை வழிபடுறாங்களோ சத்தியமாக பேசுவார், காட்சி கொடுப்பார். பெருவழி பாதையில போன எத்தனையோ சாமிமார்களுக்கு தெரியும். இன்னைக்கும் பெருவழி பாதையில மகாவிஷ்ணு மரமா இருக்கிறார், சிவபெருமான் மரமா இருக்கார். ஒரு பெருவழி பாதையில தொடர்ந்து போறவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அதனால் வரைக்கும் அங்க ஒரு மரம் இருந்ததா சான்றே இருக்காரு. திடீர்னு போனா ஒரு மரம் அவ்வளவு பெருசு இருக்கும், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. அந்த 5 மலையும் இந்த பூலோகத்துல எப்படி சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையோ, எப்படி முருகப்பெருமானுக்கு திருத்தணிகையோ, அதே மாதிரி சபரிகிரி ஈசனுக்கு அந்த சபரி பீடம்ங்கிறது இந்த உலகத்துல கடை தேரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் கடை தேறி கைபிடித்து மேல தூக்கி விடுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத பீடம் தான் சபரி பீடம். இனிமேல் நீங்க வீட்டுல எல்லா பெண்களும் சபரி ஐயப்பனை நினைச்சு வீட்டுல வழிபாடு பண்ணலாம். வீட்டுல சாமி, உங்க வீட்டு கணவர் சபரிமலைக்கு போகணும்னா நீங்க அனுமதி கொடுத்தாதான் போக முடியும். நிறைய பேர் ஐயப்ப வழிபாட்டுல பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அங்க ஏன்னா 48 நாள் பெண்கள்னால தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் பெண்கள் மலை ஏறக்கூடாது. அதே நியமங்கள் ஆண்களுக்கும் உண்டு. யார் 48 நாள் விரதம் இல்லையோ, இருக்க முடியலையோ, சபரிமலைக்கு போகக்கூடாது. இது ஐயப்பனுடைய உத்தரவு, ஐயப்பனுடைய உத்தரவு. நான் சொல்லியோ இவங்க சொல்லியோ, ஐயப்பனே சொன்ன விஷயம். அதனால எல்லாருக்கும் ஐயப்பன் வீடு தேடி வருவார். ஐயப்பன் படத்தை வீட்டுல வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். நம்ம வீட்டுல இருந்தவங்க போட்டோலாம் வச்சிருக்கோமே, தாத்தா பாட்டி அவங்க போட்டோலாம் வச்சிருக்கிறோம். ஐயப்பன் போட்டோ வைக்கலாம்னா தாராளமா வைக்கலாம். தினமும் வழிபாடு பண்ணலாமா? தினமும் வழிபாடு பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் ஐயப்பனை வழிபாடு பண்ணும் போதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் சாகணும். அது சாகலைன்னா ஐயப்பன் உள்ள வர மாட்டார். ஐயப்பன் உள்ள வர மாட்டார். ஐயப்பன் உள்ள வந்துட்டா என்ன ஆகும்னா ஜோதி மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி இத்துடன் மனமின்றி விடைபெறுகிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஒரு கீர்த்தனை பாடி நிறைவு பண்ணிடலாமா? அதெல்லாம் ஆமாங்க, நிறைவு பண்ணிடுவோம், அதான் நல்லது. சுவாமியே, ஓம் சுவாமியே.